என்னத்தை தேடுறீங்கன்னு சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல என்றாள் ஹம்சவர்த்தினி. அதற்கு நீ சும்மா இருந்தாலே பெரிய ஹெல்ப் தான், அதனால தயவு செஞ்சு சும்மா இருக்கியா என தன் போக்கில் அந்த அலமாரியை குடைந்து கொண்டு கூறிய கணவனின் வார்த்தைகளில் ஹம்சவர்த்தினிக்கு காதில் புகை வராதது ஒன்றுதான் குறை. சினத்தில் என்ற முகத்தை வைத்து கொண்டாள் பாவை. டம் 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 என தரை அதிர நடந்து சென்று ரிஷி தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருந்த அந்த அலமாரி பக்கத்தில் இருந்த இருக்கையில் பொத்தென்று சத்தம் எழுப்பிக் கொண்டு அமர்ந்தாள். சும்மா இருக்கிறதுக்கு ஏன் என்ன கூட கூட்டி வரணும் என கணவனை மனதில் தாளித்தவாறு அந்த மேசை மீது குப்பை போல கசகசவென இருந்த நாளிதழ்களில் ஒன்றை உருவினாள். அவள் சரக்கென்று உருவியதும் தொபு தொபுவென சிதறி கிடந்த மற்ற காகிதங்கள் புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்தது. அதே நேரம் தான் தேடி வந்த ருசு கிடைத்துவிட்ட மகிழ்வில் திரும்பிய ரிஷிக்கு ஹம்சவர்த்தினி செய்து வைத்திருந்த வேலையில் மசமசவென கோபம் தலைக்கு ஏறியது.